எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இரண்டாவது பாடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு மைய பிரச்சனை அன்பா சுயநலமா என்கிற தலைப்பின் கீழாக பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக ஆவியானவர் இடைபடுவதற்காக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்க எங்கள் அன்பின் பரலோ தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் தகப்பனே, இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு என் தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தின் தகப்பனே, இந்த பாடத்தை எடுத்துரைப்பதற்காக வந்திருக்கிற போதனை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. மகனை மறுத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே. இந்த பாடமானது இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. நீரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடத்தினுடைய முன்னுரையும் மனன வசனத்தையும் போதவர் இந்த நேரத்தில் எடுத்துரைப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து இந்த காலாண்டு முழுவதும் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் போன வாரம் நம்ம படித்த பாடம் எல்லா யுத்தத்திற்கும் மூலமாய் எல்லா யுத்தத்தினுடைய பிரதானமான சோர்ஸ் ஆஃப் வார் என்ற நிலையில் எல்லா யுத்தத்திற்கு ஆயத்தமான அந்த பிரதானமான யுத்தத்தை குறித்து நம்ம படித்தோம். அதனால் என்ன விளைவு, அதனால் சாத்தானுக்கு என்ன லாபம், இந்த போராட்டத்துக்கு நடுவில் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறார் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம படித்தோம். அதில் அடுத்த பகுதியாக இப்போ 2 யுத்தத்தை பற்றி பார்த்துட்டோம். 2 நபர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய இந்த யுத்தத்திற்கு மைய பிரச்சனையாய் இருப்பது அன்பா சுயநலமா என்ற தலைப்பில் இந்த நாளில் நம்ம படிக்க போகிறோம். சரி, இதை படிப்பதற்கு முன்பாக ஒரு முன்னுரையை ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு சிறிய கதை. காய்கறிகளிலே எந்த காய் பிரதானமானது என்று சொல்லி ஒரு போட்டா போட்டி வந்ததாம். போட்டா போட்டி வரும்போது ஒவ்வொரு காயும் தன்னுடைய நிலையை புரிய வைத்தது, தன்னுடைய காரியங்களை புரிய வைத்தது. கடைசியாக அந்த நடுவர் சொன்னாராம், அந்த காய்கறிகளுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த குழப்பத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக அவர் ஒரு மனநிலையில் கத்திரிக்காவை பார்த்து இதுதான் காய்களின் ராஜா என்று சொன்னாராம். சொன்ன மாத்திரத்தில் மீதி இருக்க காய்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான கோபம். மீதி இருக்கிற காய்கள் எல்லாம் இந்த நடுவரை பார்த்து பயங்கரமாக சொல்கிறாங்க, இது வெட்டினா கொஞ்ச நேரத்தில் கருப்பாயிரும், இது புளி ஊற்றாமல் இதை வைக்க முடியாது, இது சில இச்சிங் வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு இது பெரிய உயிருக்கே பாதகமாய் விளைவிக்கக்கூடிய இந்த காயை போய் நீங்கள் சொல்லிட்டீங்களே. உடனே அப்போ இந்த நடுவர் சொன்னாராம், ஆமாம் இந்த காய் நல்ல காய் இல்லை தான், அதனால தான் கடவுள் அந்த காய்க்கு தலையில் ஆணி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இன்னொரு குரூப் இந்த காய்க்கு சாதகமாய் பேசுகிற அந்த கூட்டம் சொன்னதாம், பிரியாணிக்கு இதை வச்சு சமைச்ச காய் தான் ரொம்ப ருசியாக இருக்கும், இதை என்ன காயாக நம்ம செஞ்சோன்னு சொன்னால் பயங்கர ருசியாக இருக்கும். ஒருவேளை தூர பிரயாணமாய் போகக்கூடிய இந்த கட்டி சாப்பாடுகள் எடுத்துகிட்டு போகிற புளியோதரை போல் கட்டி சாப்பாடுகள் எடுத்துகிட்டு போகிறதற்கு, நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு ஒரு நல்ல காய் என்னன்னு சொன்னால் இதுதான். ரொம்ப நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காய், இது விளைவிப்பதும் நமக்கு நல்லது என்று சொல்லி இந்த காய்க்கு சாதகமாய் நிறைய வார்த்தை சொன்னதான். உடனே நடுவர் சொன்னார், ஆமாம்மா, அதனால தான் ஆண்டவரே அதுக்கு தலையில் ஒரு கிரீடத்தை மாட்டி விட்டுருக்கிறாருன்னு சொன்னாராம். ஒருவேளை இந்த கதையில் இந்த நடுவர் சொன்ன வார்த்தை இருபுறமும் சாதகமாக இருக்கிறது போல் இருக்கிறது. ஒரு பார்வையிலிருந்து அதை பார்த்தால் இந்த காய் மோசமான காய், அதனால் அந்த காயினுடைய தலையில் ஆணி அடிச்சிட்டாரு. அதே தலையில் இருக்கக்கூடிய அந்த கூடு அப்படியே அந்த காய்க்கு சாதகமாய் சொல்லப்படும் போது அது ஆமாம்மா அதற்கு ஒரு கிரீடம் மாட்டப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்க்கிற பார்வையில் ஒரு வித்தியாசம் ஏற்படுகிறது. அதே போல் நமக்காய் பரிந்து பேசக்கூடிய,
நமக்காய் யுத்தம் செய்யக்கூடிய இந்த போராட்டத்தில் நமக்கு சாதகமாக இருந்து நமக்கு வெற்றியை அருளும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் பார்க்கக்கூடிய விதங்களை மாற்றி காட்ட சாத்தான் முயற்சி செய்கிறான். அதுதான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், மைய பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஏற்படக்கூடிய மைய பிரச்சனையாக இருப்பது அன்பா இல்லை சுயநலமா? பரலோகத்தின் ஆண்டவர் என் மீது அன்பு வைத்து இந்த போராட்டத்திற்கு முற்படுகிறாரா, இல்லை அவர் அனுமதிக்கக்கூடிய காரியம் அவருக்கு சுயநலமாய் இருக்கிறதா? ஒருவேளை இதை ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை மையமாய் வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல மாறிடுவீங்க, உன் நன்மை தீமை அறியத்தக்கதாய் அவர்களில் ஒன்றாய் நீங்கள் மாறிடுவீங்க, ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து இதை விலக்கி வச்சிருக்கிறார், எல்லா உரிமையை அவர் கொடுத்து விடலை என்று சொல்லி சாத்தான் ஆண்டவர் விலக்கி வைத்த நமக்கு நன்மையை மாத்திரம் அருளக்கூடிய இந்த நன்மையை ஒரு வித்தியாசமான பார்வையில் நமக்கு அது தீமையாய் அவருக்கு சுயநலமாய் காட்டப்படுகிற ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த சிந்தனையோடு கூட இந்த வார பாடத்துக்குள்ளாய் நம்ம அடி எடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ரொம்ப அழகான வாக்கு தத்தமாய் நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போன நேரங்களில் நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை அன்பின் நிமித்தமாய் சொல்லப்பட்டது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம புரிந்து கொள்ள இருக்கிறோம். நல்ல ஒரு முன்னுரையும் மனப்பாட வசனத்தையும் விளக்கி கொடுத்த போதகரை தேவனை ஆசீர்வதிப்பாராக. சரி, கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். முதலாம் கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, இரட்சகருடைய உள்ளம் உடைந்ததற்கு காரணம் என்ன பாஸ்டர்? சரி, இப்போ இரட்சகர் என்று சொன்னாலே நமக்கு நன்மை செய்யக்கூடியவர். இரட்சகர் என்று சொன்னாலே நம்மை மீட்டு கொள்ளக்கூடியவர். இரட்சகர் என்று சொன்னாலே நமக்காய் எந்த நிலைக்கும் இறங்கி வருபவர் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளலாம். ஒரு பேசிக்கான ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ இந்த சிந்தனையோடு கூட இரட்சகர் என்ற இந்த நிலையிலிருந்து நம்ம யாரையாவது காப்பாற்ற முயற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஏதோ ஒரு விலங்கினம் ஒன்று தவறி விழுந்து விட்டதாய் நீங்கள் யோசித்து கொள்ளுங்களேன். இல்லை ஒருவேளை இந்த கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார் என்று ஆண்டவரே ஒரு இடத்துல கோழிக்கு தன்னை ஒப்பிட்டு சொல்வதாய் பார்க்க முடிகிறது. இந்த கோழியை வளர்க்கிறவர்களுக்கு தெரியும், இந்த கோழியை பார்த்து அதுக்கு உணவளித்து அதனுடைய பாதுகாப்பு காரியங்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய முட்டையெல்லாம் சேகரித்து வைத்து ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வரும்போது அந்த முட்டையெல்லாம் சேர்த்து அந்த கோழியை அடைப்படுப்பதற்காக, அந்த கோழி குஞ்சு பொரிப்பதற்காய் அமர்த்துவார்கள். அப்போ சில நேரங்களில் வெளியே இருந்து வரும், சில நேரம் வராது. அதனுடைய இருக்கிற இடத்துக்கு போய் அதற்கு தண்ணீரையும் ஆகாரத்தையும் கொடுத்து அதை பாதுகாத்து வேறு எந்த ஜீவன்களும் உள்ளே வந்துடாதபடிக்கு இருக்கக்கூடிய இந்த கோழி குஞ்சு பொரிக்கிற நிலைமை ஏற்படும். குஞ்சு பொரிக்கும், 1 2 முதலே பொரிச்சிரும், 1 கொஞ்சம் லேட்டாக பொரிக்கும். அந்த நிலைகள் மாறி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு குஞ்சு நீங்கள் அடை வைத்திருக்கிற அந்த சட்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குஞ்சு அந்த தாயினுடைய சூட்டை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுத்து அந்த குஞ்சை தாயோடு சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் கையை விட்டிங்கன்னா அந்த தாய்க்கோழி டக்குன்னு கொத்திரும், உங்களை பக்கத்திலே விடாது. ஆனால் நீங்கள் தான் அதை பராமரித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் தான் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் டக்குன்னு அதை உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அந்த கோழி தன் குஞ்சுக்கு ஆபத்து நேரிடப் போகிறதோ என்று யோசித்து டக்குன்னு கொத்திரும். அது எங்கள் வீட்டில் இருந்ததுனால அந்த அனுபவத்தோடு சொல்லுகிறேன். அந்த கொத்து வாங்கினதோடு கூட அந்த கோழி குஞ்சை எப்படியாவது எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணி அதை எடுத்து வைக்கும்போது 2 3 தடவை நம்மளை தாக்கிரும். அதெல்லாம் மீறி அந்த கோழி குஞ்சை அந்த கோழியோடு சேர்த்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அப்புறம் அதை அணைத்து கொள்ளும்.
இந்த இரட்சகர் நம்மீது வைக்கக்கூடிய அன்பு, இரட்சகர் அனுமதிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளின் அனுமதிகளை நாம் பார்க்கிற விதம் மாறி நாம் அவரை விட்டு தூர போக பிரயாசப்படும் போது, நாம் அதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது இரட்சகருடைய உள்ளம் உடைகிற காட்சியை நாம் காண முடியும். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம். அழகா இந்த யோவான் புஸ்தகம் ஆதியாகமத்தினுடைய ஆரம்பமாய் இதுவும் ஆரம்பிக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஒரு பெரிய பாரமே என்னன்னு சொன்னால், இந்த இரட்சகர் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காய் தன்னுடைய சொந்தத்தில் அவர் இறங்கி வருகிறார். ஆனால் சொந்தம் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாய் அந்த நிலையை நம்ம ஒருவேளை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இரட்சகர் படக்கூடிய அந்த பாடு, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ரட்சிப்பின் திட்டம் நமக்காய் திட்டமிடப்படுகிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் இறங்கி வந்த பரலோகத்தின் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த யூத குலம் என்ன செய்தது என்று சொன்னால், அவரை வெறுத்ததை, அவரை அருவருத்ததை, அவரை துரத்தக்கூடிய காட்சியை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் புரியாமல் வித்தியாசமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் காண முடிகிறது. எருசலேமினுடைய அழிவை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். எருசலேமின் அழிவு என்று சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் பயங்கர மனதுக்குள்ளாக ஒரு பயங்கர போராட்டம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். இங்கே அழகாக 3வது பேரால் 4வது பேரால் அழகாக கொடுத்துருக்குறாங்க. யுத்தம் மனித இருதயத்தின் கொடிய உணர்வுகளை தூண்டுகிறது. சாத்தான் அதில் மகிழ்ச்சி அடைகிறான். நூற்றாண்டுகள் நெடுகிலும் வஞ்சிக்கப்படுவதும் அழிப்பதும் பிறகு தன் தீய செயல்களை தேவன் மேல் பழி போடுவதும் அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. இப்போ அவனுடைய ஒரு பெரிய எண்ணமே என்னன்னு சொன்னால், இந்த யுத்தங்களை தூண்டிவிட்டு, இந்த மனநிலைகளை தூண்டிவிட்டு, இந்த மனநிலைகளில் அவன் என்ன செய்ய பார்க்கிறான் என்று சொன்னால், அவன் சந்தோஷப்படுவதும் மகிழ்ச்சி அடைய பார்க்கிறான். உண்மையாகவே பரலோகத்தின் ஆண்டவர் அதை மாற்றத்தக்கதாக ரட்சிப்பின் திட்டத்தோடு கூட அவருடைய உள்ளம் உடையக்கூடிய காட்சியை நாம் காண முடிகிறது. ஆனாலும் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு அவர் சாதகமாக இருந்து இந்த எருசலேம் பட்டணத்தினுடைய அழிவை பற்றி பேசுகிறார். ஆனால் அழிவுக்கு நடுவில் ஓடிப்போகும்படியாய் ஒரு சில நபர்களுக்கு ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அவர்கள் தப்பி சென்ற காட்சியை நாம் காண முடியும். கிபி 70 எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் யூத பின்னணியை சேர்ந்தவர்கள். தம் மக்களின் காப்பாற்ற முடிந்தவர்களை எல்லாம் காப்பாற்ற அன்புள்ள தேவன் ஆசைப்பட்டார். ஆதலால் தான் ரோம படைகளை வரும்போது அந்த பட்டணத்தை விட்டு ஓடும்படி சொன்னார். ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கு தேவையான ஆலோசனையும் அருளுகிறார். இந்த இரட்சகருடைய உடைந்த உள்ளத்துக்கு நடுவில் இரட்சகருடைய நோக்கம் என்னை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறாங்களே என்பது தானே தவிர, இரட்சகர் நம்மீது அந்த முழு அன்போடு, அந்த அகாப்பி அன்போடு கூட நம்மை பாதுகாக்க முற்படுகிறார். நல்ல ஒரு முதல் கேள்விக்கான விளக்கத்தை இப்போதான் கொடுத்தாங்க. எப்படி அந்த இரட்சகர் நம்ம இவ்வளோ தூரம் அவரை தூஷணமாக அவதூறாக அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போதிலும் அவர் எப்படி அந்த கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல அவர் நம்மளை பாதுகாத்து வருகிறார், அவர் உண்மையான அன்பை செலுத்தி வருகிறார் சொல்லிட்டு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து 2வது கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். 2வது கேள்வி என்னென்று பார்க்கும்போது, எப்படியெல்லாம் தேவனுடைய வழிநடத்தல் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கப்பட்டிருக்கு பாஸ்டர்? சரி, இப்போ தேவனுடைய வழிநடத்தல், இந்த நடத்துதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. சங்கீதம் 23 நம்ம காண முடியும். இதற்கு முன்பாக ஒரு ஓய்வு நாள் பாடத்தில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நடத்துதல் என்பது என்னை கரம் பிடித்து நடத்துவது,
சரி, என்னை கரம் பிடித்து நடத்துவது, இந்த நடத்துதல் என்ற வார்த்தையை சரியாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பஸ் பிரயாணத்திற்கு போக வேண்டும். பஸ் பிரயாணங்களில் அந்த பஸ்ஸை இயக்குவதற்கு 2 நபர்கள் இருப்பாங்க. ஒன்று ஓட்டுநர், இன்னொருத்தர் நடத்துனர். இப்போ இந்த நடத்துனருடைய வேலை பார்த்தீங்கன்னா, சில நேரம் அவர் ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பார். சில நேரம் அவர் வந்து அந்த கூட்டத்தை எல்லாம் சரி செய்து விட, யாரெல்லாம் எங்கெங்கே அமர வேண்டும் என்று பார்த்து கொள்வார். படியில் யார் நிற்கிறாங்களா, வண்டி பின்னால் வருகிறதா, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஆனால் அவரை விட ரொம்ப முக்கியமான பணி யாருடையது என்று சொன்னால், இந்த ஓட்டுநருடைய பணி. இப்போ ஓட்டுநருடைய கரங்களில் 4 சக்கரங்களுடைய திருப்பங்களையும் நிர்மாணிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இடத்துல இருக்குது. 4 சக்கரங்களையும் நிறுத்தக்கூடிய வல்லமை அவர் இடத்துல இருக்கிறது. வேகமாய் செல்வதற்கான வல்லமையும் இருக்கிறது, அதை மெதுவாக இயக்குவதற்கான வல்லமையும் இருக்கிறது. எங்கே திரும்பணும், எங்கே நிறுத்தணும், எல்லாம் தன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனாலும் இந்த நடத்துனருடைய விசில் சவுண்டுக்கு தான் இந்த ஓட்டுநர் பஸ்ஸை வந்து இயக்குவார். இதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் போட்டுக்கிறோமே. என்னுடைய வாழ்க்கையில் நான் விடக்கூடிய சுவாசம், நான் வாழக்கூடிய வாழ்க்கை, நான் பழகக்கூடிய பழக்க வழக்கம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாமே என்னுடைய சொந்தமானது. நான் தீர்மானித்து கொள்ளலாம், நான் இயக்கி கொள்ளலாம், நானாகவே செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார். அவர்தான் இந்த வாகனம் எங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். எந்த வழியில் இயங்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். அவருடைய விசில் சவுண்டுக்கு தான் ரிவர்ஸில் வரலாமா வர வேண்டாமா என்று நிர்மாணிக்கப்படுகிறது. அவருடைய விசில் சவுண்ட் நான் எங்கே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறது. அவர் தான் வந்து ஏறக்கூடியவர்கள் ஏறிவிட்டாங்க, இல்லை ஏறலை, இறங்க வேண்டியவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அறிவிக்கிறதா இருக்கிறது. அதே போல் இந்த நிலையில் நாம் தேவனை நம்ம வைக்க போகிறோம். தேவன் என்னை நடத்துகிறார். தேவன் நடத்துதலால் கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய நடத்துதல் ரொம்ப முக்கியமானது. இப்போ எருசலேமுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை, ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபை சந்தித்த பயங்கரமான நெருக்கடிகள், எல்லா சீசர்களும் சிதறிப்போன நிலை, எல்லா கிறிஸ்தவர்களும் சிதறி போகிற நிலை. பவுல் கூட சவுலாக இருக்கக்கூடிய நாட்களில் நிருபங்களை வாங்கி வந்து உரிமையோடு கூட அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகள். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தை, கிறிஸ்தவர்களை ஆண்டவர் பாதுகாத்த விதத்தை நாம் காண முடிகிறது. இந்த 3வது பத்தி அழகா சொல்லுகிறது. தேவன் சர்வ மகத்துவர், பூமியில் தாம் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும்படி நிகழ்வுகளை கட்டுப்படுத்துகிறார். சில சமயங்களில் மனிதர்களின் தீர்மானங்களுக்கேற்ப தம் ஆதி திட்டங்களை அவர் மாற்றினாலும் இந்த பூமியை குறித்து அவரது இறுதி நோக்கம் நிறைவேறும். சில சமயங்களில் தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் சிறை தண்டனையும் மரணம் நேரிடலாம். ஆனால் மிகவும் சவாலான நேரங்களில் கூட தேவன் தம்முடைய திருச்சபையை பராமரித்து பாதுகாக்கிறார். ஆண்டவர் இந்த திருச்சபையை பாதுகாக்கிறார். எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 35 38 வசனங்கள். எபிரேயர் 11 என்று சொன்னாலே நமக்கு விசுவாச பட்டியல் என்று ஞாபகத்துக்கு வரும். 35 வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இப்போ
ஆதி கிறிஸ்தவர்கள் சந்தித்த அந்த நிலையை காண முடிகிறது. சிலர் மரிக்க கொடுத்தவர்களை மீட்டு பெற்றார்கள். சிலர் பக்தி வைராக்கியமாக என்ன நேரிட்டாலோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த காட்சிகளை நாம் காண முடியுமோ. அப்படியே செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், உபத்திரவத்தின் மத்தியில் உண்மை. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு நடுவில், இந்த பாரத்திற்கு நடுவில் அநேகர் அறுப்புண்டாலும், அநேகர் தோல் உடைகளை உடுத்தி கொண்டு அப்படியே அடுத்த நேர உணவுக்கு வழி இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆண்டவருக்காய் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாய் அநேக சிறையிருப்புகளில், அநேக நெருக்கமான சூழ்நிலைகளில் ஆண்டவருக்காய் வாழ்ந்த கூட்டத்தை நாம் காண முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய திட்டம். அதுக்கு நடுவில் சில நபர்களை இதுபோல் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் அனுமதிக்கப்பட்ட இவர்களை சும்மா விட்டுவிடலை, அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களை ஆண்டவர் பரலோகத்தில் கனம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். அந்த பாக்கியவான்களுடைய வரிசையில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை. இதுவும் அவருடைய அநாதி திட்டத்தில், அவருடைய அநாதி தீர்மானத்தில் முன்குறிக்கப்பட்டது. இதை சரியாய் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இது அன்பா இல்லை சுயநலமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டோடைய அந்த அகாப்பே அன்பு. ஒருவேளை ஸ்தேவான் கல்லிருந்து கொல்லப்படுகிறான், ஒருவேளை அதை பார்க்கக்கூடிய காட்சியை நம்ம வித்தியாசமான பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால், இதோ மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்கிறார். நின்று பார்த்துட்ருக்கிறார் அப்படின்னு உலக பிரகாரமான வார்த்தையில் சொல்லிவிடலாம். ஒருத்தர் மறிச்சிட்ருக்கிறான், அன்பான தேவன் நின்று பார்த்துட்ருக்கிறாரு என்று சொல்லிவிடலாம். ஆனால் நின்று பார்த்து கொண்டு இல்லை, பரலோகத்தின் ஆண்டவர் எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். அந்த தியாக பலிக்கு மரியாதை செலுத்தினதாய் வானம் திறந்து காட்டினதை வேதம் சொல்லுகிறது. அம்மையார் இதை குறித்து எழுதும்போது எழுதுகிறாங்க, எழுந்து நின்று மரியாதை கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த ஸ்தேவானுடைய மரணம் அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னான், நம்ம 2300 ராப்பகல் தரிசனத்திற்கு நம்ம விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது. சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. சில நேரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அனுமதிக்கிறார். இது அவருடைய சுயநலத்திற்காக அல்ல, அவருடைய அந்த அகாப்பே அன்பு நிமித்தமாய். நல்ல ஒரு இரண்டாவது கேள்விக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. எப்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வருகிறார் என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சவால்கள் காணப்படும். நம்மளால் முடியாத சவால்கள், அதை வெற்றி பெற முடியாத சவால்கள் காணப்படுகிறது. அந்த சவால்களையும் வெற்றி பெற செய்து நல்ல ஒரு வெற்றி பெற்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வண்ணமாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வருகிறான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்த கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். அடுத்த கேள்வி சமுதாயத்தின் மீது எப்படியெல்லாம் அக்கறை காட்டுகிறார்? சரி, இப்போ இதெல்லாம் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? இந்த யுத்தத்திற்கு நடுவில், அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஆண்டவர் எதற்காக இந்த சூழ்நிலையெல்லாம் அனுமதிக்கிறார் என்று நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தின் மீது ஆண்டவர் ஒரு அக்கறை வச்சிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகக்கூடிய ஜனத்தின் மீதும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், பவுல் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சொல்லுகிறார், எத்தனையோ அடிகள், எத்தனையோ பாடுகள், இந்த பாத்திரம் என் நிமித்தமாய் அடிபட வேண்டியது என்று முன்குறிக்கப்பட்ட பவுலையருடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய அடிகள், நிறைய வேதனைகள். ஆனால் பேச்சு வல்லமை இல்லாத இந்த பவுல் மார்ஸ் மேடையில் போய் நிற்கிறாரு. மார்ஸ் மேடையில் நிற்கக்கூடிய இந்த அனுமதி சாதாரணமாக கிடைத்து விடாது. ஒரு 2 ஓய்வு நாளுக்கு பின்பாக திருப்பி பார்த்தோம்னு சொன்னால், இந்த மார்ஸ் மேடையில் பவுல் நிற்கக்கூடிய காட்சியை பற்றி நம்ம படித்தோம். நான் சிம்பிளாக அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மார்ஸ் மேடையில் பவுல் நிறுத்தப்படுகிறார். என்ன சொல்லி நிறுத்தப்படுகிறார் என்று சொன்னால், நீ பேசுகிற
இந்த நவமான காரியம் எங்களுக்கு புதிதாய் தோன்றுகிறதே, அதை இன்னும் விளக்கமாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அடிகள், இந்த வேதனைகள், இந்த பேச்சு திறமை இல்லாத இந்த சூழ்நிலைக்கு நடுவில் அந்த சமுதாயத்தின் மேலே ஆண்டவர் அக்கறை கொண்டு அந்த ஜனத்திற்காய் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் மார்ஸ் மேடையில் நிறுத்துகிறாரு. அங்கே அவர் பேசி முடிக்கும்போது அறியப்படாத தெய்வத்திற்கு என்று சொல்லி ஒரு கோயில் இருப்பதையும் அந்த சூழ்நிலையை அனுமதித்து அந்த அறியப்படாத தெய்வத்தை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி அந்த கூட்ட ஜனத்தையே ஆண்டவருக்காய் திருப்பின ஒரு அங்கே நிறைய மனமாற்றத்தை காணக்கூடிய காட்சியை ஆண்டவர் அனுமதித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சமுதாயத்தின் மேலே ஆண்டவருக்கு அக்கறை. ஒரு கப்பல் சேதம் ஏற்படுகிறது. பவுல் அந்த கப்பல் சேதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் யாருக்கும் வராது. கப்பல் சேதம் ஏற்பட்டு விடுகிறது. பிராண சேதம் இல்லாமல் போய் மெலிதா தீவில் இறங்குறாங்க. மெலிதா தீவில் இறங்கின உடனே சுள்ளிகளை பிறக்கி போடுறாங்க. அனல் மூட்டுவதற்காய் சுள்ளிகளை பிறக்கி போடுறாங்க. பவுலை ஒரு விரியன் பாம்பு கடிக்கிறது. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறேன். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவிரர் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இப்போ இவனுடைய பலி இவனை பிழைக்க ஒட்டவில்லை, அவ்வளோ மோசமானவன் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் பாருங்களேன் இந்த பாம்பு பூச்சி கடிக்கிறதுக்கு. அதுலேயும் இங்கே என்ன பாம்பு கடிக்குது என்று சொன்னால் விரியன் பாம்பு கடித்ததாக இருக்கும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, விதி முடிந்தவனை விரியன் கடிக்கும் அப்படின்னு. விரியன் பாம்பு கடிச்சிச்சுன்னா அவனுக்கு விதி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? அடுத்த நிமிஷம் மாற்றி இது தேவன், தெய்வ மனுஷன். அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் அந்த மெலிதா தீவு முழுவதும் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த போராட்டத்துக்கு நடுவில் சில பாத்திரங்களை தெரிந்து கொண்டு, நம்மை போல சில நபர்களை தெரிந்து கொண்டு, சில துன்பங்களை அனுமதித்தும் கூட அந்த துன்பங்களின் வழியாக இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையை, இந்த சமுதாயம் மனம் மாற வேண்டும் என்ற அக்கறையை காட்டக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய அதை குறித்ததான பார்வைகளை நாம் காண முடியும். மத்தேயு 24வது அதிகாரத்தில் நிறைய அடையாளங்கள், கடைசி காலத்திற்கான அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். அதன் நடுவில் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான விளக்கத்தை கொடுத்தாங்க போதகர். எப்படியெல்லாம் ஆண்டவர் அக்கறை காட்டுகிறார் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவர் ஒவ்வொரு காலத்தையும் ஒரு அடையாளங்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன செய்கிறார்? விளக்கி கொண்டு பாதுகாத்து வருகிறார் என்பதை இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். பாடத்தின் கடைசி கேள்விகளாக கடந்து வந்திருக்கிறோம். என்ன கேள்வி என்று பார்க்கும்போது, தேவனுடைய அன்பின் பாரம்பரியம் எப்படி விளங்கப்பட்டது பாஸ்டர்? இப்போ தலைப்பிலிருந்து இந்த பாடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். மைய பிரச்சனை அன்பா சுயநலமா என்று ஆரம்பித்தோம். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒருவேளை சாத்தானை மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய சுயநலம். ஆனால் ஆண்டவரை மையமாக வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அகாப்பை அன்பு, தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்து, ஒருவேளை அந்த கை போகிற அந்த நேரத்தில் அதை அனுமதித்து, சரி அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அவர்களை அழித்து போட்டுவிட்டு புது ஆதாம் ஏவாளை உருவாக்கி இருக்கலாம். அவரால் முடியும் ஈஸியாக. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி போல் ஒரு இது ஃபெயில் ஆகிடுச்சா அதை அழித்து விட்டு புதிதாய் ஒன்றை தயாரிக்கலாம். இல்லை, அதெல்லாம் இல்லாமல்
ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் நேர்த்தியாய் தான் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய அந்த அகாப்பே அன்பை, அந்த ஆகப்பெரிய அன்பை நமக்காய் காட்டின அந்த பாரம்பரியம் என்று சொன்னால் தவறாமல் தொன்று தொட்டு பல நாட்களாய் அதே நிலையிலே தொடருவதற்கு பெயர் பாரம்பரியம் என்று சொல்லுவாங்க. பாரம்பரியம் என்று சொன்னால் ஆதியில் இருந்த அந்த நிலை மாறாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வருவது. இப்போ அவருடைய அன்பின் பாரம்பரியம் என்று சொன்னால் அவர் சுயநலத்திற்காக இல்லை, அன்புக்காக. ஒருவேளை இந்த சுயநலத்தை இன்னொரு பார்வையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என் சாயலாய் படைக்கப்பட்ட இந்த என்னுடைய பிள்ளைகள், என்னை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரம் பெற்ற இந்த பிள்ளைகள் பரலோக ராஜ்யம் மீண்டும் வர வேண்டும். யோவானில் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தில் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா திரும்ப நாம் அவர் இருக்கிற அந்த இடத்திற்கு போக வேண்டும். அவர் அன்பின் பாரம்பரியம், அவர் அன்பு குறையாமல் காலகாலமாக, அது ஆபிரகாமினுடைய நாட்களாக இருக்கலாம், நோவாவினுடைய நாட்களாக இருக்கலாம், எலியாவினுடைய நாட்களாக இருக்கலாம், எந்த தீர்க்கதரிசியினுடைய நாட்களாக இருக்கலாம், அவர் இந்த பூமியில் கடந்து வந்த நாட்களாக இருக்கலாம், எல்லா நிலையிலும் அவருடைய அன்பு பாரம்பரியம் மாறாமல், அவருடைய அன்பு துளியும் குறையாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ அவருடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்ள சொல்கிறார். சீசர்கள் என்று சொன்னால், இந்த சீடத்துவம் என்று சொன்னால் என்னென்னா, குருவை பிரதிபலிக்கிறதுக்கு பேர் தான் சீடத்துவம். சாதாரணமாக நீங்கள் மாணவன் என்று சொல்கிறீங்கன்னா, ஆசிரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கற்றுக்கிறவர் மாணவன். ஆனால் இந்த சீசன் என்று சொன்னால் குரு, ரபி, சீசன் என்று சொன்னால் ரபியை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து காட்டுவதற்கு பேர் தான் சீசன். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ அன்பு தான் அவரை பிரதிபலித்து காட்டக்கூடிய அடையாளமே. நான் ஆண்டோடைய சீசனாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி அன்பு காட்டினாரோ அதே அன்பை காட்ட வேண்டும். இப்போ இந்த போராட்டத்துக்கு நடுவில், இந்த போராட்டத்தை மையமாய் வைத்து அப்படியே நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தை மையமாய் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், உன்னை போல நீ பிறனையும் நேசி. ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. இந்த போல என்ற நடுநிலையான ஒரு வார்த்தையை வைக்கிறார். நாம் எப்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி நமக்கு அளக்கும்படியா அந்த அகாப்பை அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை விடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்களே, இந்த போராட்டத்தில் நான் கிறிஸ்துவின் பக்கம் நிற்கிறேன் என்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறேன் என்பதும் ரொம்ப முக்கியமானது. அவர் காட்டின அந்த வழியில் அவருடைய சீடர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. சீடர்கள் என்று சொன்னால் குருவை, ரபியை பிரதிபலிக்கிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தை நம் உள்வாங்கி அதை வெளிக்காட்டக்கூடிய கண்ணாடிகளாய் நீங்களும் நானும் இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் ஆண்டவர் என் பக்கமாக இருந்து, நான் அவர் பக்கமாக இருந்து வெற்றியை தீர்மானிக்க எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய அறைகூவல் இதுதான். ஆண்டவருடைய அன்பின் பாரம்பரியம் ஆதி முதல் கொண்டு கடைசி வரைக்கும் இம்மட்டும் ஆண்டவர் அதை ஒரு துளி கூட மாறாதபடி அதை நிறைவேற்றி வருகிறவராக காணப்படுகிறார். ஆகவே நம்மளும் அதே போல்
ஆண்டவருடைய அன்பின் பாரம்பரியத்தை நாம் ஒருபோதும் மாற்றிவிடாதபடி அதை நாம் பின்பற்றி நடப்போம். நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்த போதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. நம்முடைய அந்த அன்பின் பாரம்பரியத்தை புரிந்து உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே நீர் வைத்த அந்த அன்பை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த மாபெரும் அன்பை, அந்த ஆகப்பெரிய அன்பை, அந்த துளியும் ஆண்டவரே எந்த சூழ்நிலை மங்காத அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை அநேகருக்கு பிரதிபலிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாய் அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்று நாளுக்குரிய பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இணையுங்கள், பயிருங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.